வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தாய்லாந்து பிரதமருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை பாங்காக்கில் இன்று மேற்கொள்கிறார். வக்ஃப் சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மாநிலங்களவையில் இன்று தொடங்கியுள்ளது. அமெரிக்கா அறிவித்துள்ள 26% பரஸ்பர வரி விதிப்பு குறித்து ஆராயப்படும் என்று மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 10 கோடி ரூபாய் செலவில் 500 புதிய ஆவின் பாலகங்கள் திறக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக 17 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தாய்லாந்து தலைநகர் பாங்காக் சென்றடைந்தார். பிரதமரை அந்நாட்டு துணை பிரதமர் ஜங்ரங் ரிங்கிட் விமான நிலையத்தில் அன்புடன் வரவேற்றார். 2019ஆம் ஆண்டிற்கு பின்னர் முதல் முறையாக பிரதமர் தாய்லாந்திற்கு செல்வது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மற்றும் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ளார். 2 நாட்கள் பாங்காக்கில் தங்கியிருக்கும் பிரதமர் அந்நாட்டு பிரதமர் பேட்டாங்டன் ஷினவாத்ராவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மாலை மேற்கொள்கிறார். சர்வதேச பிராந்திய பன்முக விஷயங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்கின்றனர். பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின்றன. நாளை தொடங்க உள்ள பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு வளம், வலுவான முயற்சி, வெளிப்படைத்தன்மை என்பதை கருப்பொருளாக கொண்டு நடைபெறுகிறது. தாய்லாந்து மன்னரையும் பிரதமர் சந்திப்பார் என தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக நாளை மாலை இலங்கை செல்கிறார். வரலாறு, சமயம், கலாச்சாரம், மக்கள் தொடர்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இந்நாட்டுடனான இருதரப்பு உறவுகளுக்கு பிரதமரின் பயணம் மேலும் வலு சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச நாடுகளில் நிலவும் தேக்க நிலையின் மத்தியில் பிம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். பாங்காக்கில் பிம்ஸ்டெக் அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இந்தியாவின் கிழக்குசார் கொள்கை, அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை, கடல்சார் பாதுகாப்பு போன்ற 3 முக்கிய செயலாக்கங்களை எடுத்துரைத்தார். மின்தட இணைப்பு, மின்னணு கட்டமைப்பு, வர்த்தகம், கடல், நிலம் சார்ந்த போக்குவரத்து, நீல பொருளாதாரம், சுகாதாரம், உணவு, எரிசக்தி பாதுகாப்பு போன்றவை குறித்தும் உறுப்பு நாடுகள் செயலாற்ற அவர் அழைப்பு விடுத்தார். சுற்றுலாத்துறை வளர்ச்சியை சுட்டிக்காட்டிய டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் பிம்ஸ் நாடுகள் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். சைபர் குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள், தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள், மனித கடத்தல், போதைப் பொருள், வர்த்தகம் போன்றவற்றை கையாள தேவையான நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவையில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா 2025ஐ மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இன்று தாக்கல் செய்து இதன் மீதான விவாதத்தை தொடங்கி வைத்தார். அனைத்து தரப்பினருடனும் விரிவான ஆலோசனைகளுக்கு பின்னரே இம்மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இந்த மசோதாவிற்கு எதிர்க்கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். எதிர்க்கட்சிகளின் பல்வேறு குற்றச்சாட்டுகளை நிராகரித்த திரு கிரண் ரிஜிஜு இம்மசோதாவால் இஸ்லாமியர்கள் பயன்பெறுவார்கள் என்றார். வக்ஃப் சொத்துக்கள் மேலாண்மையில் இஸ்லாமியர்கள் அல்லாதோர் தலையிடுவார்கள் என்று கூறப்படுவது தவறானது என்றும் குறிப்பிட்டார். வக்ஃப் வாரிய சொத்துக்களை முறையாக மேலாண்மை செய்வதை நோக்கமாக கொண்டே இம்மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இஸ்லாமியர்களின் மத வழிபாடுகளில் எந்த தலையீடும் இருக்காது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த மசோதா மீதான விவாதத்தில் அமைச்சர் தொடர்ந்து உரையாற்றி வருகிறார். நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பாக மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மீது பிஜேபி உறுப்பினர் திரு அனுராக் சிங் தாக்கூர் கூறிய குற்றச்சாட்டை கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாநிலங்களவையிலிருந்து இன்று வெளிநடப்பு செய்தனர். மாநிலங்களவை இன்று கூடியதும் இந்த பிரச்சனையை எழுப்பிய திரு கார்கே தமது பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பிஜேபி உறுப்பினர் இந்த குற்றச்சாட்டை தெரிவித்திருப்பதாக கூறினார். மக்களவையில் திரு தாக்கூர் நேற்று தெரிவித்த கருத்துக்களுக்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதுகுறித்து ஆராய நாடாளுமன்ற ஒழுங்குமுறை தலைவரை திரு தன்கர் அறிவுறுத்தினார். பின்னர் திரு அனுராக் சிங் தாக்கூரின் கூற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. இதனிடையே ஜபல்பூரில் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக கேரள மாநிலத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் மற்றும் எதிர்க்கட்சியினர் மக்களவையில் இருந்து இன்று வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு கே சி வேணுகோபால் இச்சம்பவத்திற்கு பிஜேபி மீது குற்றம் சாட்டினார்.
மக்களவையில் வணிக கப்பல் போக்குவரத்து தொடர்பான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இன்று அறிமுகம் செய்கிறார். கப்பல் போக்குவரத்தின் வளர்ச்சியையும் கடல்சார் வணிக பராமரிப்பை திறம்பட உறுதி செய்யவும் இம்மசோதா வழிவகை செய்யும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியா உள்ளிட்ட பிற நாடுகளின் மீது அறிவித்துள்ள 26% பரஸ்பர வரி விதிப்பு குறித்து இந்தியா ஆராயும் என்று மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அறிவிப்பால் ஏற்படும் தாக்கங்கள், அவற்றை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து அரசு ஆலோசனை மேற்கொள்ளும் என்றார். அமெரிக்க அதிபருக்கு அமெரிக்கா முதன்மையாக இருப்பது போல பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தியா முதன்மையாக உள்ளது என்றார். முன்னதாக புதுடில்லியில் நடைபெற்ற சர்வதேச ஓய்வூதிய ஆராய்ச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய திரு பங்கஜ் சௌத்ரி, பல்வேறு பகுதிகளில் உள்ள நாட்டு மக்களுக்கான ஓய்வூதிய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. உலக மாமேதை காரல் மார்க்ஸை போற்றும் வகையில் சென்னை மாநகரில் அவருக்கு திருவுருவச் சிலை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று அவை விதி 110 கீழ் அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், தொழிற்சங்க இயக்கம் கோலோச்சிய சென்னை மாநகரில் அன்னாரது சிலை அமைப்பது பொருத்தமானது என்று குறிப்பிட்டார். அதேபோல் மறைந்த அகில இந்திய பார்வர்ட் பிளாக் தலைவர் திரு பி.கே. மூக்கையா தேவரின் 103வது பிறந்தநாளையொட்டி மதுரை உசிலம்பட்டியில் அன்னாருக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பால் உபப்பொருட்கள் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் 10 கோடி ரூபாய் செலவில் 500 புதிய ஆவின் பாலகங்கள் திறக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், பாலின் தரத்தை ஆய்வு செய்ய 9 கோடியே 34 லட்சம் ரூபாய் செலவில் பகுப்பாய்வு நவீன கருவிகள் வாங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். பாலியல் கலப்படத்தை கண்டறியும் 120 நவீன அகச்சிவப்பு பகுப்பாய்வு கருவிகள் ரூபாய் 645 லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்படும். பால் மற்றும் உபப்பொருட்கள் விற்பனையை அதிகரிக்க 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 500 ஆவின் பாலகங்கள் புதிதாக தொடங்கப்படும். ரூபாய் 2000 கோடி மதிப்பீட்டில் கால்நடை பராமரிப்பு கடன் கூட்டுறவு சங்கங்களில் பால்வளம் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும். ரூபாய் 240 லட்சத்தில் 14 மாவட்ட ஒன்றியங்களில் 30 தொகுப்பு குளிர்விப்பான்கள் வழங்கப்படும். ரூபாய் 59 லட்சம் மதிப்பீட்டில் பால் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் கணினிமயமாக்கப்படும். பசுந்தீவன உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் மேய்க்கால் நில மேம்பாட்டு திட்டம் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அவர், மாவட்டம் தோறும் ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். மீனவ மகளிரின் பொருளாதார மேம்பாட்டிற்காக நுண்கடன் வழங்கிட ஏதுவாக 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அலைகள் திட்டம் தொடங்கப்படும் எனவும், தரங்கம்பாடி, தேங்காய்பட்டினம், தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் கூறினார். விழுப்புரம், விருதுநகர், புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி ஆகிய 7 இடங்களில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். வானிலை முன்னெச்சரிக்கை மற்றும் புயல் கண்காணிப்பிற்காக ஏற்காடு, ராமநாதபுரம் மாவட்டங்களில் 56 கோடி ரூபாய் மதிப்பில் அதிநவீன ரேடார் கருவிகள் நிறுவப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மின்சாரம் தொடர்பான புகார்களுக்கு தீர்வு காணும் வகையில் நாளை மறுநாள் ஒருநாள் சிறப்பு குறைதீர்க்கும் நாள் முகாம் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்திய ராணுவத்தில் அக்னிவீர் பொது பணியாளர் தொழில்நுட்ப பணிகளுக்கு வரும் 10ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளதால் வன விலங்குகளின் தாகத்தை தணிக்க அங்குள்ள குட்டைகளில் தண்ணீர் நிரப்பும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் கடும் வெயில் காரணமாக விலங்குகளுக்கு குடிநீர் மற்றும் தீவன பற்றாக்குறை ஏற்பட்டு வறட்சி நிலவி வருகிறது. இதனால் வனவிலங்குகள் குடிநீர் மற்றும் உணவு தேடி கிராமங்களுக்குள் புகுவதால் விவசாய பயிர்கள் சேதம் செய்வது மட்டுமின்றி மனித விலங்குகள் மோதல் ஏற்பட்டு உயிர்பலி ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனை தடுக்க வனத்துறை சார்பில் வனப்பகுதியில் உள்ள வனக்குட்டைகள், குளங்களில் நீர் நிரப்பும் பணி நடைபெற்று வருகிறது. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல சுழற்சிகளின் காரணமாக அடுத்து வரும் 3 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும், தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது.
ஸ்பெயினில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சாகித் மைனேனி இணை இஸ்ரேலின் டேனியல் இங்கிலாந்தின் ஜோஸ்வா பாரிஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தாய்லாந்து பிரதமருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை பாங்காக்கில் இன்று மேற்கொள்கிறார். வக்ஃப் சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மாநிலங்களவையில் இன்று தொடங்கியுள்ளது. அமெரிக்கா அறிவித்துள்ள 26% பரஸ்பர வரி விதிப்பு குறித்து ஆராயப்படும் என்று மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 10 கோடி ரூபாய் செலவில் 500 புதிய ஆவின் பாலகங்கள் திறக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக 17 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.